சென்னை வேளச்சேரியில் மின்சாரம் தாக்கி கணவன் மனைவி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேளச்சேரி அஷ்டலட்சுமி நகரைச் சேர்ந்த கர்ணா சுதா தம்பதி தங்களது 2 குழந்தைகளுடன் மருத்துவமனை சென்றுவிட்டு பால் வாங்குவதற்காக கடைக்கு சென்றுள்ளனர். அப்போது அங்கிருந்த மின் கம்பத்தில் இருந்து அறுந்து விழுந்த மின் கம்பியை அவர்கள் மிதித்ததாக தெரிகிறது. குழந்தைகள் இருவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்ப கணவன் மனைவி இருவரும் சம்பவ இடத்திலேயே மின்சாரம் தாக்கி உயிரிழந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மின் வாரியத்தின் அலட்சியமே உயிரிழப்பிற்கு காரணம் என அவர்கள் குற்றம் சாட்டினர். கடைக்குள்ள வந்து நின்று பால் வாங்கியிருக்காங்க. பால் வாங்கும்போது ஒயர் கட்டாய் விழுந்திருக்கு. விழுந்த உடனே வண்டி சாஞ்சிருக்கு. ஒரு குழந்தை அங்க கடைக்கார காப்பாத்திட்டாரு. ஒரு குழந்தை தவறி தனியா விழுந்துருச்சு. 2 குழந்தைங்க பழிச்சிட்டாங்க. அம்மா அப்பா ஸ்பாட்ல காலி. நாங்க இந்த ஈபிக்கு எத்தனை வாட்டி நாங்க சொல்லியிருக்கோம். ஒயர் வந்து எத்தனை வாட்டி அறுந்து விழுது. போன வாரம் ஒரு நாய் செத்து இருக்கு. அப்ப ஈபிக்காரங்க எல்லாம் டவுனமா இல்லையா? ஒரு நாயே செத்து இருக்குன்னா நாளைக்கு எத்தனை மனுஷங்க செத்துருவாங்கன்னு கொஞ்சமா தெரியணுமா இல்லையா? மழை பெஞ்சு தண்ணி நிக்குது. ஒயர் கட்டாய் விழுன்னு தெரியும். தெரிஞ்சே அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கேர்லெஸ் ஒர்க்